வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கேடுகட்ட வேலையை பார்த்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் களம் இறங்கின எடப்பாடி பழனிசாமி ஊரையே பேச வச்சாரு, ஊடகத்தையும் பேச வச்சாரு. உரிய நீதியை பெற்றுத்தரக்கூடியவர்களை பேச வைக்கவே முடியல. கேடுகட்ட வேலை தவேகா எம்எல்ஏ என்ன செஞ்சாரு அப்படின்றத நாம விரிவா இங்க பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக சில தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தவறுகளை நம்ம சுட்டி காட்டுகின்ற போது ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோவையே நீக்கி போடுறாங்கப்பா இந்த தவேகாக்காரங்க. அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையே இல்லைங்க. எவனோ போதைப் பொருள் கடத்தினான்னு சொன்னாங்க. ஆனா போதைப் பொருள் கடத்தினவன் இவன் இல்லப்பா, வேற ஒரு ஆளுப்பா அப்படின்னு நல்லா தான் செய்தி போட்டேன். ஆனா அந்த பேரை பார்த்துட்டு மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை இவன் அசிங்கப்படுத்த போறான்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு ரிப்போர்ட் அடிச்சு நீக்கிட்டானுங்க. அதனால இப்பவும் மீண்டும் தவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேடுகட்ட வேலை பார்த்திருக்காரு இல்லையா, அந்த வேலையை பற்றி பேச போறோம். எவ்வளோ நேரம் அந்த வீடியோ விட்டு வைக்க போறானுங்க இந்த தற்குறிகள் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணுங்க. ஆனா அதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ தொடர்பாக சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்கு பிறகு அரசியல் தலைவர்கள் அந்த கேடுகட்ட வேலை பார்த்தா இல்லையா தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏ, அது தொடர்பாக என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேங்க. வீடியோ பாக்குறீங்களா? இப்போ இதனால என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதுக்கு அவங்க 3 பேருமே காரணம். பாலா, ஜெய் மற்றும் எம்எல்ஏ சரவணன் 3 பேருமே இதுக்கு அவங்க எனக்கு ஒரு சின்ன கீறல் இருந்தாலும் 3 பேருமே காரணம். எனக்கு தலைவர் அதை தான் முடிவெடுக்கணும். எனக்கு நீதி வேணும். இந்த பெண்மணி தான் பாதிப்படைந்தவர்கள். இவங்க உடன் இன்னொரு பெண்ணும் போயிருக்காங்க. அவங்களையும் சீரழிச்சிருக்கிறாங்க 2 பேர். அவங்களும் தவேகாவை சார்ந்தவர்கள் தானுங்க. என்ன சொல்லி இந்த 2 பெண்மணியும் அழைச்சிக்கிட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு பார்க்கும்போது, வாங்கம்மா நல்ல வேலை வாங்கி தரம்மா, புஷியானதுக்கிட்டே சொல்லிட்டோம்மா அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ பேட்டி அளித்தாங்க இல்லையா ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி விஜய் ரசிகர். அவங்க விஜயை ரொம்பவே உயிரா நினைக்கக்கூடியவங்க. அதாவது இந்த அம்மா பேசுகின்ற போது கூட என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, கடந்த ஆட்சியில தான் பாலியல் வன்புணர்வுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம், அது தப்புன்னு சொல்லிட்டு கண்டித்தோம். ஆனா கடைசியில நம்ம அண்ணா ஆட்சியிலேயே இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுகள் நடக்கிறதே, அதுவும் எனக்கே நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுகின்றார்கள். வேலை வாங்கி தரன்னு அழைச்சிட்டு போய் அந்த 2 பெண்ணையும் சீரழித்து இருக்கிறானுங்க இந்த காம கொடூரன்கள். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 2 பொண்ணை கூட்டு போனோம், அந்த 2 பெண்ணையும் சீரழித்து விட்டோம். அந்த 2 பெண்ணுல ஒரு பெண் காவல் நிலையம் நோக்கி போவாங்க பழகுது. அதனால எப்படியாவது பார்த்து எங்களை காப்பாத்து அப்படின்னு போய் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணங்கிட்ட போய் இந்த காம கொடூர்கள் அடைக்கலமாயிருக்காங்க. இந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும், ஏப்பா நீ ஏன் கவலைப்படுற, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை கூப்பிட்டு, எம்மா இதெல்லாம் வெளியே சொல்லாது, ஏன் உனக்கு வேலை வாங்கி தரேன், வேலை வாங்கி தரதா தானே இவங்க கொண்டு போய் உன்னை சீரழிச்சானுங்க, நான் வேலை வாங்கி தந்துடுறேன், மேலிடம் வரைக்கும் உன்னுடைய விஷயம் தெரியும், அதனால புஷியானந்துகிட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி தரேன், கவலைப்படாத அப்படின்னு இந்த அம்மாவை சரிகட்ட பார்த்திருக்கின்றாரு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர். உடனடியாக இந்த அம்மா டேய் என்னடா பெண்ணுடைய கற்புக்கு வேலை பேசுறீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறான், கூட்டு போய் சீரழிச்சிருக்கிறான், ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் கணவன் குழந்தையுடன் இருக்கிறேன், என்னை பத்தி வெளியில எங்கேயும் சொல்லாது, என்ன நாசம் பண்ணிட்டானுங்க, என்ன நாசம் பண்ண விஷயம் என்னுடைய கணவருக்கு தெரிஞ்சா என்ன சேர்த்துக்கிட்டு வாழ மாட்டாங்க, தயவு செய்து இதை வெளியே சொல்லாத அப்படின்னு அந்த பெண்மணி காலில் விழுந்து கெஞ்சிட்டு போயிருக்காங்க இந்த பெண்மணி கிட்ட. சரி, அந்த பெண்மணியை நம்ம காட்டி கொடுக்க வேண்டாம், சரி நாம தான் பாத்தீங்கன்னா சீரழிஞ்சிட்டோம், இனி யாரும் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக இவங்க காவல் நிலையம் போலான்னு பார்க்கும்போது எம்எல்ஏ கூப்பிட்டு சமரசம் பேசியிருக்கிறார். ஆஹா, இவன் தப்பு செஞ்சவனை தண்டிக்க மாட்டான் போல இருக்குது. நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, யார் பாதுகாப்பாக இல்ல, யாரு பாதிப்பு அடைந்தாலும் சரி அங்க இந்த விஜய் நிற்பான் அப்படின்னு சொன்னாரு, உறுதிமொழி அளித்தாரு. ஆனா அதுக்கு மாறா நடந்துக்கிறானுங்களே. இப்படி மாறா நடந்து கொண்டால் நம்ம விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேரு. நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு இந்த அம்மா போய் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்குது. காவல் நிலையத்துல புகார் அளித்தால் காவல் நிலையத்துல இந்த புகார் எடுப்பாங்களா?
சட்டமன்ற உறுப்பினர் தான் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றாரு, குற்றவாளியை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அந்த குற்றவாளியை காப்பாத்தினது தான் கேடுகட்ட வேலை. அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு தொடர்பாக கொடூரங்கள் நடந்து விட்டு இருந்தால் வேலை வாங்கி தரமா, கம்முனிருமா அப்படின்னு இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அப்படியே கடந்து போவாரா? சமாதானம் பேசுவாரா? அவங்க வீட்டில் இருக்கின்றவங்க எல்லாம் பெண்ணு, அவங்க எல்லாம் கற்புடன் இருக்கணும். ஆனா அடுத்த பெண் மட்டும் நாசமா போனோமா? இந்த பெண் வெளியே வந்து பேசினாவோ இல்ல காவல் நிலையத்தை புகார் அளிச்சாவோ இவங்க அண்ணன் ஆட்சியினுடைய பேரு கெட்டு போயிடுமா? அதனால மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக இவங்க பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. டீலிங்ல இந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. புகாரும் பெருசா வந்து ரைஸ் ஆகல. அதுக்கப்புறம் எல்லாமும் பண்ணிட்டோம், ஆனா எதுவுமே எடுபடலையே. நாம மீடியாவில் போய் முகத்தை காட்டி நமக்கு நடந்த கொடுமையை சொல்லுவோம் அப்படின்னு வந்துதான் அழுது கொண்டே வந்து தனக்கு ஏற்பட்ட கொடுமையை இவங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் தொடர்பாக நாம கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்பாக பேசிட்டோம். ஆனா இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் யாருமே நீதி வழங்காததுனால எல்லா மீடியாவும் சந்திச்சு அவங்களுக்கு நடந்த கொடூரங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா யாருமே நீதி வழங்கல இல்லையா? அதனால இன்னைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம் தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதளத்துல கருத்தை போட்டு, ஏப்பா உங்க சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு கேடுகட்ட வேலையை பார்த்துருக்கிறான். அதுவும் உங்க 2 கட்சிக்காரங்க தான் போய் இந்த கேடுகட்ட வேலையே பார்த்துருக்காங்க, அவனை காப்பாத்திருக்கான். இந்த பெண் புகார் அளிச்சா அந்த புகாரை எடுக்க வேண்டாம் என்று காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறான். சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்ற ஒரு படையை உருவாக்கினியே, அந்த படையானது இந்த பெண்ணை ஏன் காப்பாத்தல? 2வது சிங்கப்பெண் பாதுகாப்பு படை உருவாக்கணும் இல்லையா? அந்த பாதுகாப்பு படைக்கு உன் கட்சிக்காரனுடைய கேடுகட்ட வேலை தான் முதல் கேஸோ? இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை தொடக்க விழாவில் ஒரே டேக்கில் மூச்சு விடாம பேசினியே, ஆனா உண்மை வந்து பெண்களுக்கு நீங்க பேசுன மாதிரி நடந்திருக்குதா? அதனால வெறும் ரீல்ஸ் மட்டும் போடாதீங்க, உன் கட்சிக்காரன் மீது நடவடிக்கை எடுங்க. அது மட்டும் கிடையாது, பெண்கள் பாதிப்படைந்தால் என்னுடைய கண்கள் எல்லாம் கலங்குகிறதுன்னு சொன்னல. இந்த பெண் வந்து உன்னுடைய ரசிகை தான். இந்த பெண்ணு மட்டும் இல்லாம இன்னொரு பெண்ணும் பாதிப்படைந்திருக்கின்றார் என்று சொல்றாங்க. ஆனா நீங்க யாரும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. அதனால உன்னுடைய எம்எல்ஏ தான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கிறான்பா. அப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுகின்ற பொழுது மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். மேலிடம் என்றால் யாரு? சிஎம்மா இல்ல சிஎம்முக்கு மேலையா? இல்ல அதை தாண்டி ஏதாவது பவர் சென்டர் இருக்கிறதா? உன் ஆட்சியில நீ மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்னு சொன்ன, ஆனா மேலிடத்துக்கு தெரியும் என்றால் அப்போ உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ உனக்கு தெரிஞ்சும் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உன் கட்சிக்காரன் தப்பு பண்ணா அதை அப்படியே மூடி மறைப்பியோ? அப்போ உன் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது உன் கட்சிக்காரன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போனா அவன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன். உன் எம்எல்ஏவும் காப்பாத்துவாங்க, நீயும் காப்பாத்துவியா? வாயை திறந்து இதுக்காவது பேசுவியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த பெண் பாதிப்படைந்து விட்டால் அதனால தயவு செய்து உரிய நடவடிக்கை எடுங்க. முதல்ல இந்த பெண்ணுக்கு நியாயத்தை எப்போது பெற்று தருகின்றீர்களோ அப்பதான் உன் கட்சி மீது நம்பிக்கை வரும். எதை பற்றி வாயே திறக்க மாட்டுற, இதுக்காவது வாயை தரு. ஏன் உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த கேடுகட்ட பசங்களை காப்பாத்திருக்கின்றாரு அப்படின்னும் அவருடைய பதவியை பறிங்க, இந்த 3 பேர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காருங்க. அதே மாதிரிதான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சோபா மாடல் அரசு தானே, நீங்க எங்கேயா நியாயத்தை பெற்று தர போறீங்க? நீங்க என்னவெல்லாம் வீரவசனம் பேசுனீங்க ஐயா இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை தொடக்க விழாவில் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் இந்த பெண்ணுக்கு கொடூரங்கள் அரங்கேறி இருக்குது என்று பட்டியலிட்டாரோ அதையே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பட்டியலிட்டு இருக்கின்றார். கடந்த கால ஆட்சியில என்னுடைய தங்கை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகின்ற பொழுதும் என்னுடைய தாய்மார்களும் என்னுடைய அக்காமார்களும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகின்ற பொழுதெல்லாம் அவருடைய கதறல் எல்லாம் சிஎம் சார் காதுக்கு கேட்கலையா, சிஎம் சார் பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய ரசிகைக்கே நடந்திருக்கிறது, வாய் தந்து பேச மாட்டீங்களா அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் சார் இதுக்கு பேசுங்க, உரிய நடவடிக்கை எடுங்க. அதாவது உன் கட்சிக்காரனை பார்த்த உடனே பெண்கள்லாம் நடுங்குறாங்கயா, அப்போ பெண்களுக்கு அச்ச உணர்வையும் பாதுகாப்பு இன்மையும் ஏற்படுத்துது உன் கட்சிக்காரன் தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய இந்த ஒரு சம்பவத்தை வச்சு முடிச்சு விட்டுணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. என்ன பண்றது, ரீல்ஸை பார்த்து ரியல் ஆட்சிக்கு ஓட்டு போடாம
ரீல்ல இருந்த விஜய்க்கு ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கதறாங்க. மின்வெட்டு பிரச்சனை தலை தூக்கி இருக்குது, குடிநீர் பிரச்சனை தலை தூக்கி இருக்குது. ஜூன் 12 நாளைக்கு மேட்டூர் டேம் திறந்திருக்கணும், ஆனால் திறக்கல. விவசாயிகள் வந்து கதறுகின்றார்கள். அது மட்டும் இல்லை, வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து திருத்தணியில் வந்து அதாவது குத்தகைக்கு போயிட்டு மாடு மேய்க்கிறது, குறிப்பாக அடிமையாக போய் மாடு மேய்ப்பது. 18 வயதுக்கு குறைவான ஒரு சிறுவன் போய் மாடு மேய்ச்சிருக்கான். அந்த மாட்டை சரியாக பராமரிக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த மாடுகளுடைய ஓனர் இருக்கார்ல, அவர் அந்த பையனை கட்டி வச்சு அடித்து கொண்டு இருக்கிறாரு. நீதி வேண்டி அந்த பெற்றோர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அந்த பையன் கையில் புத்தகங்கள் இருந்திருக்கணுமா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான பேக் இருந்திருக்கணுமா, அதை விட்டு மாடு மேய்ப்பதற்கான கோல் இருக்கணுமா? விஜய் சார் மாற்றம் நீங்களே, இதான் மாற்றமா அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்களை கேட்குறாங்க. அதாவது இந்த தவேக ஆட்சியில் குற்றங்கள் செய்கின்றவர்களுக்கும் பயம் இல்லை, அதே மாதிரி குற்றங்களுக்கும் எந்த விதமான குறையும் அல்ல. ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த சட்ட ஒழுங்கை எப்படி பராமரிக்கிறாரு? இவருடைய ஆட்சியில் கொலைகள் குறைந்திருக்கிறதா இல்லை அதிகரித்திருக்குதா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் அவங்க ரசிகர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேடுகட்ட வேலை பார்த்த, பஞ்சாயத்து பண்ணி மூடி மறைக்க சொன்ன அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேரும் வரிசையா எங்களுக்கு இந்த கொடூரம் நடந்திருக்குது, அந்த கொடூரம் நடந்திருக்குது அப்படின்னு வந்து காவல் நிலையத்துல புகார் அளிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பெண்கள் தைரியமா வந்து புகார் அளிக்கின்ற போது உங்க கட்சிக்காரனே மிரட்டினானா பாதிப்படைந்த பெண்கள் எப்படியா வருவாங்க? அதனால உங்க கட்சிக்காரனை அடக்காத வரைக்கும் உங்க கட்சிக்கு நல்ல பேர் கிடையாது அப்படின்றதுதான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்தா இருக்குது. ஏன்னா மாவட்ட செயலாளர் இருக்கலாம், ஒன்றிய செயலாளர் இருக்கலாம், கிளை செயலாளர் இருக்கலாம், மருத்துவ அணி செயலாளர் இருக்கலாம், எல்லாருமே போய் மக்கள் பிரதிநிதி என்று நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ரெய்டு விடுறானுங்க, ஆய்வு நடத்துறானுங்க, அங்க இருக்கின்ற அதிகாரிகளை மிரட்டுறாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு கடைசியா ஒன்று சொல்றேன், அரசாங்க அதிகாரிகளை நீங்க மிரட்டினீங்கன்னா அடுத்த முறை தவம் இருந்தாலும் வெற்றியே பெற முடியாது. ஒன்னும் ஓட்டு போட மாட்டானுங்க, இல்ல ஓட்டு பெட்டியிலே கை வச்சிருவானுங்க, அதுக்கப்புறம் சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அதனால உங்க ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிக்க சொல்லுங்க. அதிகாரி கிட்ட போய் ஆய்வு நடத்துறேன்னு சொல்லிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ண வேண்டாம். மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் நிர்வாகிகளும் அடக்கி வச்சிருந்தாவே தமிழகம் அமைதியாக தான் இருக்கும் போல இருக்குது. எங்க ஊர்ல காலில் இருந்து 4 முறை மின்வெட்டு, இரவுல தூங்க போக போறோம். தூங்கும் போது எத்தனை முறை மின்சாரம் போகும்னே தெரியல. பொறுத்து பார்க்கலாம். இந்த ஆட்சி தெரியாம தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதுக்கான தண்டனையை அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விடிவு 5 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் என்கின்ற போது வேதனையா இருக்குது. இப்போதான் 1 மாசம் போயிருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காங்களா இல்ல மற்ற கட்சியில இருந்து ஆளை தூக்க வந்திருக்காங்களான்னு தெரியல. கேடு கட்ட பசங்க, இவங்களை ஊடு கட்டி அடிச்சா கூட நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.